ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா மேபி புதுசாக வந்தவங்களுக்கு நிறைய பேர் விஷயம் தெரியாமல் இருக்கலாம். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, நம்ம புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களும் சரி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இன்றைக்கி எப்படி நம்மளுடைய வியூஸ் எப்படி இருந்தது, என்னென்ன மாதிரி கற்றுக்க முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சார், நீங்கள் கிளாஸஸ்லாம் கூட கண்டினியூஷன் பண்ணுறீங்களா, கிளாஸஸ் கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு. அதுவும் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவும் கிளாஸஸ்லாம் எடுக்கிறதுல அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்கன்னா மட்டும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் வந்து யாரும் வந்து அந்தளவுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப கம்மி. இப்போ பேர் 10 பேர் வராங்கன்னா ஒரு 2 பேர் தான் உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது. மிச்சம் 8 பேர் பார்த்தீங்கன்னா, சார் நான் நாளைக்கே பணக்காரன், நான் இன்னும் எனக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்குது, எனக்கு டெய்லி உள்ள வரணும், அதாவது ஒரு எதிர்பார்ப்போடு வராங்க. நான் இத்தனை குயிக் கமிட்மெண்ட் வேலைக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஸ்டேபிள் ரொம்ப நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் என்ன தான் நடக்குது, ஃபுல்லாக லாங் டைமுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதில் என்னென்ன கற்றுக் கொடுக்குறது நம்ம வெபினார் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். இல்லை சார், கான்டாக்ட் நம்பர் தான் கொடுங்கன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள். இல்லை நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களை ஈஸியாக நீங்கள் வந்து என்னென்ன விஷயம் வந்து தகவல் தெரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிற குரூப்பில் என்னென்ன லெவல் எங்கெங்கே வரும், ஃபுல் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் இப்போ ஸ்டார்டிங்கில் சைட்வேஸில் இருந்தது, யூஸ் ஸ்மால் குவான்டிட்டி. ஏன்னா குவான்டிட்டியே ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் பண்ண சொல்ல இந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்குமா, ரெண்டாவது சப்போர்ட் எடுக்குமா தெரியாது. ஸோ அதனால் வந்து ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ண சொன்னேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் புக் ப்ராஃபிட் செகண்ட், அது ரெண்டாவது ஏரியாவில் ஏன்னா கேப் ஃபில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஜுகேஷன் தகவல்கள் சார் நாங்கள் காசு கொடுத்தா தான் சார் நம்மளுக்கு அதெல்லாம் சொல்லி தருவீங்களா, நம்ம வந்து ஃப்ரீயாகவே கற்றுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னா ஓகே, அதுக்கும் சரி, அதுக்கு ஒரு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு அதுக்கு நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கொடுங்க சார், ஏதாச்சும் ஒரு கிவ்அவே, எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கிறது. 65,000 கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னிருந்தேன் இல்லையா சார். 65 ஒன்று, 75 ஒன்று, 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒன்றுனா ஒரு கிவ்அவே கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய விருப்ப பிரகாரம் நம்ம 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து கலந்துக்கேன். கூடிய சீக்கிரத்தில் மேபி எத்தனை நாள்லேயோ ஆகும் தெரியாது. மேபி ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் சரி, இல்லை ஒரு வாரத்தில் ஆனாலும் சரி, அந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன அந்த ஃப்ரீ வெபினாரை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். என்ன அந்த வெபினார் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் செலெக்ஷன். அதாவது நம்ம ஸ்டாக்ஸுங்க வந்து நம்ம உங்களுக்கு வியூஸை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா லைவ் மார்க்கெட்டில். ஸோ அதை வந்து நாங்கள் கற்றுக்கலான்னு சார், இலவசமாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது சார் நீங்கள் தான் அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிக் கொடுக்குற ரெடி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் மோட்டிவேட் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சரி. இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா, பாதி ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம். அதாவது எனக்கு அந்த பயமாக இருந்துச்சு சார், நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன், ப்ராஃபிட்டில் என்ன ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னு. எஸ், இதுதான் மிகப்பெரிய தப்பு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற தப்புலேயே இதுதான் மிகப்பெரிய தப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் வெளியே வந்துச்சுல, நம்ம வந்து மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட் லெவல் நீங்கள் ஓகே, நான் இல்லைனா கூட நீங்களே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் லெவலில், செகண்ட் லெவல் ப்ராஃபிட் புக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, நிறைய பேர் இந்த ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு பயந்துட்டாங்க, இங்கே வெளியே வந்துட்டாங்க. எப்போ இந்த ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரிஸ்க் ரேஷியோவும் ஃபாலோ பண்ண முடியல சார், இங்கேருந்து புட் ஆப்ஷன் எடுத்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களா, அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேபி உங்கள் புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் எவ்வளோ, என்ன ப்ரைஸ் எடுத்தீங்க, எந்த மணி எடுத்தீங்க, அடுத்த மணி எடுத்தீங்களா, இந்த மணி எடுத்தீங்களா, எதுவும் தெரியாது. ஆனால் பாதி ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டு எந்த ப்ராஃபிட், நீங்கள் அந்த பச்சை கலரில் ஒரு 10,000 ப்ராஃபிட் பார்த்தோன்னா 10,000 5,000 ப்ராஃபிட் அதை நினச்சிக்கிட்டிங்களா? ஒருவேளை அதை நினச்சிங்கன்னா அது இன்னைக்கோட மறந்துடுங்க. அந்த மாதிரி ப்ராஃபிட் நமக்கு தேவையில்லை. நம்ம கேல்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வர ப்ராஃபிட் ஒன்றும். நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, நல்ல விஷயம். இந்த இடத்துல சப்போர்ட் வந்தேன் சார், இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தேன், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அப்படின்னா ஓகே, தப்பு இல்லை. ஆனால் தோராயமாக எனக்கு வந்து ஒரு ஃப்ளிக்கில் ஆச்சு சார், எனக்கு ஒரு 10,000 ப்ராஃபிட் செம்ம ஹாப்பி சார், நான் 20,000 ப்ராஃபிட் வந்து ஹாப்பி, 50,000 ப்ராஃபிட் வந்து ஹாப்பி, இதில் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுடைய டார்கெட்டுக்கு ஏற்ற இடத்துல போனால் அந்த இதில் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். போகிற போக்கில் 10,000 20,000 50,000 ப்ராஃபிட் வந்துடுச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்து பெரிய விஷயம் கிடையாது, அது பெருமையும் கிடையாது. அந்த மாதிரி ப்ராஃபிட்டு நிலைக்காது. உங்களுடைய டார்கெட் இப்போ வந்து நிறைய பேர் என்னென்னா இந்த 2வது லெவல் கூட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வந்து அக்ரெசிவான ஃபஸ்ட் லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. இந்த பாதியில் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. உங்களுடைய ப்ராஃபிட் என்றைக்காக இருந்தாலும் திரும்ப மார்க்கெட் கொண்டு போயிடும். ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் அந்த பாதி ப்ராஃபிட்டில் புக் பண்ணி வெளியே வராதிங்க. இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்குற சின்ன தகவல் சேர்த்து வைங்க. மெயின் அந்த லெட்ஜர் நோட் பண்ணி வைங்க. நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். சார், இன்றைக்கி இந்த இடத்துல பர்டிகுலர் டவுட் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு புரியல சார், எனக்கு இந்த இடத்துல எனக்கு சரியாக குழப்பமாக இருக்குது, ஓகே இந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்குது சார், எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்றத தாராளமாக நீங்கள் ஒன் பை ஒன் தெரிவிச்சுட்டு வாங்க. நீண்ட நாள் உங்களுடைய பயணம் கண்டினியூ ஆகும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.